ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவகங்கை மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில் இந்த மருத்துவமனையில் அரங்கேறிய தாக்குதல் சம்பவம் என்பது மருத்துவத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை நேரு பஜார் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் கடந்த 28ஆம் தேதி நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த பாலமுருகன் இரத்த வெள்ளத்தில் சரிந்திருக்கிறார். பின்னர் அவரை உடனடியாக மீட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிகிச்சைக்காக சிவகங்கையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். நள்ளிரவு நேரத்தில் வார்டில் நரம்பியல் மருத்துவர் இல்லாததால் அங்கிருந்த பயிற்சி மருத்துவர்கள் பாலமுருகனுக்கு சிகிச்சை அளிக்காமல் காலம் தாழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது விபத்தில் சிக்கியவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் ஏன் காலதாமதம் செய்கிறீர்கள் என பாலமுருகனின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த நேரத்தில் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் மோதலாக மாறவே பாலமுருகனின் உறவினர்கள் பயிற்சி மருத்துவர்களை சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவமனையில் இருந்த CCTV காட்சிகளை ஆதாரமாக கொண்டு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிவகங்கை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரை மட்டும் போலீசார் கைது செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதை ஏற்காத மருத்துவர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர். அது மட்டுமின்றி தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி பயிற்சி மருத்துவர்கள், முதுகலை மருத்துவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே புகார் கொடுத்து ஒரு வாரம் மேல் ஆகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்திருக்கின்றனர். இச்சம்பவம் சிவகங்கை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.